إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது. நாமெல்லாம் அந்த ரஹ்மானிடமிருந்து வந்திருக்கின்றோம், அவனிடமே மீளக்கூடியவராக இருக்கின்றோம். எவர்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோனபதியை தயார் செய்து வைத்திருக்கின்றான். எவர்கள் தங்களுடைய மனை இச்சைக்கு அடிமையாகிவிட்டார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நரக நெருப்பை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். அந்த நரக நெருப்பின் வேதனை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. சூரியன் உதயமாக கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா உரை நிகழ்த்த ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் வானவர்கள் தங்களுடைய ஏடுகளை மூடி வைத்துவிட்டு அவர்களும் இந்த சபையில் அமர்ந்து விடுகிறார்கள் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய நேரத்தில் அமர்ந்திருக்கின்றோம். சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை கொண்டு நம்முடைய ஈமானை பலப்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்து அருள் புரிவானாக. இன்றைய ஜும்மா உரையில் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அமானிதம் பேணுவோம் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களை மனிதனுக்காக படைத்து பிறகு இந்த மனிதனை படைத்ததோடு விட்டு விடாமல் அவனுக்கென்று ஒரு வழிமுறையை படைத்தவனை அறிந்து அவனை வணங்குவதற்குண்டான வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பதற்காக தூதர்களை அனுப்பினான். அந்த தூதர்களான நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து வேதத்தை கொண்டு வந்தார்கள். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபிமார்களிடம் கொடுத்த ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நபிமார்கள் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆனால் அந்த நபிமார்களுக்கு பிறகு வாழ்ந்த மக்கள் அந்த வேதத்தை மாற்றினார்கள். தங்களுடைய மனைவிக்கு தகுந்தாற் போல அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார்கள். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக தேர்ந்தெடுத்து அவர்களிடம் இந்த அமானத்தை ஒப்படைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இன்னா அரல்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்லி வல் ஜிபாலி ஃபஅபைன ஐ யஹ்மில்னஹா வஅஸ்பஅன மின்ஹா வஹமல ஹல் இன்சானு இன்னஹு கான லலூமன் ஜஹூலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் மலைகளையும் நம்முடைய கட்டளையான அமானிதத்தை சுமந்து கொள்ளுமாறு நாம் கட்டளையிட்டோம். அதை சுமந்து கொள்ள அவை மறுத்தன. அதை பற்றி அவை பயந்து நடுங்கியது. ஆனால் மனிதன் அதை சுமந்தான்.
நிச்சயமாக மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடியவனாகவும் அறிவில்லாதவனுமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த அமானத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர்களுக்கு பிறகு, அந்த நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களிடம் ஒப்படைத்தான். ஆனால் அந்த மனிதர்கள் அந்த வேதங்களுக்கு மாறு செய்தார்கள், அந்த வேதத்தையே மாற்றினார்கள். பிறகு இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த வேதத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேதம் இறக்கப்படுவதற்கு, அவர்கள் மீது இறக்கப்படுவதற்கு முன்பாகவே எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், அந்த சமுதாயத்தின் மீது நம்பிக்கை, அந்த சமுதாயமே இந்த நபியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொண்டார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தன்னுடைய தூதர் ஜிப்ரீலை முழு தோற்றத்தோடு காட்டிய போது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த அதிர்ச்சியில் வீட்டுக்கு வருகிறார்கள். என்னை போர்த்துங்கள் என்று தன்னுடைய துணைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறுகிறார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூறுறாங்க, நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்கள் உண்மையாளர்களாக இருக்கிறீங்க, நீங்க வாக்குறுதி தவறாதவராக இருக்கிறீங்க, நீங்க அமானத்தை பேணக்கூடியவராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தூது செய்தியை அந்த சபா குன்றின் மீது நின்று கொண்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் போது மக்களிடம் கேட்டார்கள், என் சமூகத்து மக்களே, என்னை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்ட போது அந்த மக்கள் கூறினார்கள், நீங்கள் எங்களில் நம்பிக்கைக்குரியவர், நீங்கள் அமானத்தை பேணக்கூடியவர், வாக்குறுதி தவறாதவர் என்று அந்த மக்கள் நற்சான்றிதழ் கொடுத்தார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கிளம்பும் போது அவர்களுடைய வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகனாக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இந்த மக்கா குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வந்தவர்கள் ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கொடுத்து வைத்திருந்த அமானித பொருட்கள் அத்துணையையும் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைத்து, இதை இந்த குறைஷிகளிடம் இன்னாரிடம் ஒப்படைத்து விட்டு பிறகு நீங்கள் மதீனாவுக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பினார்கள். தன்னை கொலை செய்ய வந்த எதிரிகள் அவர்கள் ஒப்படைத்திருந்த அமானித பொருட்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்து வைத்து பிறகு அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செல்லும் போது அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த அமானத்தான அந்த மார்க்கத்தை எப்படி பேணினார்கள்? தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தினார்கள். பிறகு மக்களிடம் கேட்டார்கள், என் மக்களே, என் சமூகத்து மக்களே, அல்லாஹ் என்னிடம் ஒப்படைத்த இந்த அமானத்தை, இந்த குர்ஆனையும் என்னுடைய வழிமுறையை உங்களிடம் விட்டு செல்கிறேன், நான் உங்களிடம் சேர்க்க வேண்டிய இந்த அமானத்தை முழுமையாக சேர்த்து விட்டேனா என்று அந்த மக்களிடம் கேட்டார்கள். அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த மார்க்கத்தை, அல்லாஹ் உங்களிடம் ஒப்படைத்த இந்த அமானத்தை எங்களிடம் முழுமையாக சேர்த்து விட்டீர்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி, அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி என்று கூறினார்கள். இப்படி இந்த மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தேர்வு செய்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் மனிதர்களிலேயே சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். மனித சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நம்மை இந்த உலகத்தில் வேறு யாரும் பாராட்ட தேவையில்லை.
அல்லாஹ் நம்மை பாராட்டுகிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் யோக்கியர்கள் போலவும், முஸ்லிம்கள் அத்துணை பேர்களும் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் போலவும் சித்தரித்து காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று. படைத்தவனுக்கு தெரியும் யார் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், யார் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள், யார் அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து பிறந்து சென்றவர்கள் என்பது படைத்தவனுக்கு தெரியும். அந்த ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? நீங்கள் என்னிடம் இருந்து வந்த நன்மையை ஏவுவீர்கள், நான் கொடுத்த நன்மையான விஷயங்களை மக்களுக்கு சொல்வீர்கள், நான் தடுத்த தீமையை மக்களை விட்டு தடுப்பீர்கள், என் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டவராக நீங்கள் இருப்பீர்கள். அதனால் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாராட்டி பேசுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை நாம் பேணி நடக்கின்றோமா? நாம் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறோமா? இந்த குர்ஆன் என்ன சாதாரண வேதமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஸியத்தில்லாஹி வதில்கல் அம்சாலு நலிபுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். இது சாதாரண குர்ஆன் இல்ல, நமக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதம் சாதாரண வேதம் அல்ல. படைத்த அல்லாஹ்வுடைய பேச்சு, படைத்த ரஹ்மானுடைய வார்த்தை. அதை நம் மீது அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருந்தால், ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருந்தால் அந்த மலை அச்சத்தால் நடுங்கி பிளந்து போயிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சாதாரண வேதம் இல்லை இந்த குர்ஆன். படைத்த ரஹ்மானிடமிருந்து கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய அமானத். சாதாரண அமானத்து கிடையாது. இது ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் அந்த மலை பயந்து நடுங்கி சிதறி போயிருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் விவரித்து கூறுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம் இது? இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வத்தை விட, நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அது அத்தனையும் விட நீங்கள் உண்மையாவே நேசிப்பதற்கு உரித்தானது இந்த குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி ஒரு அமானத்தை நம் மீது அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். இதை எப்படி அல்லாஹ் பாதுகாத்துகிறான் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத்துன் ஃபீ சுதூரில்லாஹி சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம வமா யஸ்அது பி ஆயாத்தினா இல்லல் லாலிமீன். எவர்கள் கல்வியானம் கொடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களில் தெளிவான வசனங்களாக இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டுள்ளது. யார் மீது இறக்கி வைக்கப்பட்டுள்ளது? யாருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்தானோ அவர்களுடைய உள்ளங்களில் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அநியாயக்காரர்களை தவிர வேறு யாரும் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் உண்மையான இறை விசுவாசிகளாக இருப்பார்கள். யார் இந்த குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ்வை மறுப்பவன் அநியாயக்காரன், அல்லாஹ்வுடைய வேதத்தை மறுப்பவன் அநியாயக்காரன், அநியாய அட்டூழியங்கள் செய்து கொண்டிருப்பவன் அநியாயக்காரன். ஆனால் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமைகள் அத்தனையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அநியாயக்காரர்களும் முஸ்லிம்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லா நபிமார்கள் மீதும் பழி போடப்பட்டது. இன்று முஸ்லிம்கள் மீதும் பழி போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வே சிறந்த பாதுகாவலனாகவும் அவனே சிறந்த உதவியாளருமாக இருக்கிறார். இவர்கள் எப்படி தன்னுடைய
முயற்சி செய்தாலும் இந்த மார்க்கத்தை அணைக்க முடியாது. இவர்கள் இந்த முஸ்லிம்கள் மீது ஆபாண்டமான அபத்தமான பழிகளை போடும் போதெல்லாம் இந்த மார்க்கம் மேலோங்கிக் கொண்டே இருக்கும். இந்த மார்க்கத்தை ஒளிவீச செய்வான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த அமானத்தை நாம் பேண வேண்டும். அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் பக்கமாக நாம் அதிகமாக நெருங்கி செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டத்தார் ஒருபோதும் தங்களை மறந்தவர்களாக, தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானத்தை மறந்தவர்களாக இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே போல நம்முடைய உயிர் ஒரு அமானத். நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஆன்மா உயிர் இருக்குது, அது ஒரு அமானத். இந்த உயிரை நாம் பாதுகாப்பதும் ஒரு பொறுப்பாக இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட உயிர் நம்மிடமிருந்து எடுக்கப்படும் வரை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உயிரை கைப்பற்றும் வரை இந்த உயிர் ஆன்மாவை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நமக்கு ஹலாலாக்கினானோ அதை உண்ணக்கூடியவளாக, எதை ஹராமாக்கினானோ அதை விட்டுவிடக்கூடியவளாக, கடைசி வரை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எதற்காக? அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக. எதற்காக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக. எதற்காக ஆரோக்கியமாக இந்த பூமியில் வாழ வேண்டும்? சத்தியத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக. எதற்காக இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும்? தீமைகளை தடுப்பதற்காக, கொலை செய்வதற்காக அல்ல, கொள்ளையடிப்பதற்காக அல்ல, குண்டுகளை வீசி மனிதர்களை கொல்வதற்காக அல்ல. இந்த மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக? நாம் எதற்காக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? படைத்த அல்லாஹ்வை வணங்குவதற்காக, படைத்த ரஹ்மானை நினைவு கூறுவதற்காக, அல்லாஹ் நமக்கு இறக்கி வைத்த வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக, சத்திய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக. இதற்காகத்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். நம்முடைய உயிர் பிரியும் வரை, நம்முடைய ரூஹ், நம்முடைய உயிர் நம்முடைய உடலில் இருந்து எடுக்கப்படும் வரை இந்த உடலையும் உயிரையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ் உங்களிடம் மிக்க கருணையுடையவனாக இருக்கிறான். முதல்ல இந்த விளங்கணும். ஒரு முஸ்லிம் அல்லாஹ் என் மீது கருணை காட்டுகிறான், என் மீது கிருபை செய்கிறான், எனக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான், எனக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றி தப்பெண்ணம் நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ்வை பற்றிய தவறான சிந்தனை நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு வறுமை வரும், நோய் வரும், இழப்புகள் வரும், எதிரிகளால் உங்களுக்கு சோதனை வரும், ஆனால் நீங்கள் தற்கொலை செய்யக்கூடாது. நான் உங்கள் மீது கருணையுடையவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்முடைய எண்ணம், சிந்தனை அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக உண்டு. அல்லாஹ் உங்கள் மீது கருணையுடையவனாக இருப்பதாக சொல்லி காட்டுகிறான். வரம்பு மீறியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எச்சரிக்கை செய்கிறான். எப்படி எச்சரிக்கை செய்கிறான்? நீங்கள் அப்படி வரம்பு மீறி உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்டால் உங்களை நரக நெருப்பில் தள்ளி விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். உங்களுக்கு சோதனை வரும்போது அந்த சோதனை பொறுத்துக் கொண்டு அல்லாஹ்வின் மீதே நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். தற்கொலை முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி தற்கொலை செய்தால் உங்களை நரக நெருப்பில் நான் எரிந்து விடுவேன், அது எனக்கு சுலபமானதுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எச்சரிக்கை செய்கிறான். அப்போ நம்முடைய உயிரை, அல்லாஹ் கொடுத்த இந்த உயிரை நம்முடைய உடலிலிருந்து அல்லாஹ் எடுக்கும் வரை அல்லது நாம் கொல்லப்படும் வரை நாம் அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும். இந்த பூமியில் யாருக்காக வாழ வேண்டும்? அல்லாஹ்வுக்காகவே வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என் கையில் சூரியனை வைத்து பாருங்கள், இன்னொரு கையில் சந்திரனை வைத்து பாருங்கள், நான் இந்த மார்க்கம் மேலோங்கும் வரை நான் விட மாட்டேன். இந்த மார்க்கத்துக்காக என் உயிர் பிரிய வேண்டும் அல்லது இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும், இரண்டில் ஒன்று நடந்தே ஆக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். மார்க்கம் மேலோங்கியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடும் போது அவருடைய உயிரை கைப்பற்றினான். நம்முடைய உயிர்
அதே போல நம்முடைய குழந்தை செல்வங்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய செல்வம், இது ஒரு அமானத், இதுவும் ஒரு அமானிதம். இதற்கும் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் அல்லாஹ்விடம். நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, நம்முடைய பிள்ளைகள் அனைத்தும், நம்முடைய செல்வம் அனைத்தும் நமக்கு ஒரு அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா. ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான். யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறார்களோ, அவர்களை நரக நெருப்பில் வீசப்படும். அவர்கள் வணங்கிய கற்கள், சிலைகள் அனைத்தும் அவர்களோடு சேர்த்து வைத்து எரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆகவே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அங்கு வானவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள். அந்த நரகத்தை சுற்றி அவர்கள் இரக்கம் காட்ட மாட்டார்கள், அவர்கள் கருணை காட்ட மாட்டார்கள். ஆகவே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு அமானத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பார்க்கிறோம், பட்டிமன்றம், அதாவது நீயா நானாங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது விஜய் டிவில. ஒரு சாரார் இருக்கிறாங்க இந்த பக்கம், அறிவுரை மக்களுக்கு கண்டிப்பாக தேவை என்று. இன்னொரு சாரார் இந்த பக்கம் இருக்கிறாங்க, அறிவுரை என்பதே எங்களுக்கு தேவையில்லை என்று. இது ஒரு பட்டிமன்றம். அறிவுரை தேவையில்லை என்று கேட்பதற்கு, உரிமையாக கேட்பதற்கு ஒரு கூட்டம், அறிவுரைகள் கண்டிப்பாக தேவை என்பதை சொல்வதற்காக ஒரு கூட்டம். இந்த அறிவுரை தேவை என்பதை சொல்வதற்கு உள்ளவங்க வயசானவங்களா இருக்கிறாங்க. அறிவுரையே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் இளவயது பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்ப எப்படி இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது? தான் எதை செய்கிறோமோ அதை தடுப்பதற்கு யாரும் வரக்கூடாது. தான் எதை விரும்பி என்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிறதோ அதை தடுக்கக்கூடாது. ஒரு காலத்துல காதல் என்பது, காதல் செய்வதாக இருந்தால் ஒரு கண்ணோட கண்ணா பார்க்கிறது கூட பயப்படுவாங்க, பக்கத்துல நெருங்கி நின்று பேசுவதை கூட கூச்சப்படுவாங்க. இன்றைக்கு காதல் என்ற பெயரால் காமத்தை தரைத்துக் கொள்வதற்காக பீச்சோரங்களிலும் பார்ப்போரங்களிலும் அங்கு செல்வதற்கே அருவருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகி கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் ஒதுங்குகிறார்களோ அங்கு காம பசியை தீர்த்துக் கொள்கிறார்கள் இவர்கள் காதல் என்ற பெயரால். இதற்காக ஒரு தினம், காதலர் தினம் என்று வைத்துக் கொண்டு ஜோடி ஜோடியாக காம களியாட்டங்களை நிகழ்த்தி கொண்டு எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய சுதந்திரம் என்று பேசுகிறார்கள். நம்முடைய குடும்பத்தை எப்படி இந்த அமானத்தை பாதுகாக்கப் போகிறோம்? நம்முடைய படிக்கக்கூடிய பிள்ளைகளை, பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை திணித்துக் கொண்டு இப்படி அலையக்கூடிய பிள்ளைகளை நாம் பாதுகாப்பது நம்முடைய கடமை. ஏனென்றால் இதற்காக நாம் பதில் சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை கூற வேண்டும், நல்ல வழிகாட்டுதல்களை ஏற்படுத்த வேண்டும். இந்த அமானிதம் பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். பேருக்காக, பெருமைக்காக நாம் குழந்தைகளை பெற்று வைத்துக் கொள்ளவில்லை. செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் சரியான வழியில் செலவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதற்கும் பதில் சொல்லியாக வேண்டும். ஆகவே நம்மிடம் கொடுக்கப்பட்ட அமானிதங்களை நாம் சரியான முறையில் தேடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனைவி மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை நாம் வழிநடத்தி செல்ல வேண்டும். அது நம் ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல பதவிகள், பொறுப்புகள் நம்மிடம் கொடுக்கப்பட்டால் அதுவும் ஒரு அமானிதம். எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொறுப்பு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டாலும் சரி, அதுவும் ஒரு அமானத். இந்த அமானிதம் பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு பதவி தாருங்களேன், எனக்கு ஒரு பொறுப்பு தாருங்களேன் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அபூதரே, நீர் பலகீனமானவர், உமக்கு பொறுப்புகள் எல்லாம் வேண்டாம். யார் யாரெல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ, யார் யாரெல்லாம் பதவியை ஏற்றுக் கொள்கிறார்களோ, நாளை மறுமையில் இருண்ட இருளான நிலையில் அவர்கள் வந்து நிற்பார்கள். அவர்கள் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிற்க வேண்டிய
பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பதவியை ஏற்றுக்கொண்டு அதை நீதமாக நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் அவர்களை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். ஒரு தலைவர் அந்த மக்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார். அதே போல கணவன் மனைவிக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார். மனைவி பிள்ளைகளுக்கும் அவருடைய செல்வத்துக்கும் பொறுப்பாளியாக இருக்கிறார். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. அந்த பொறுப்பு பற்றி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானத்து பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ அந்த நாள்ல முந்தி வாழ்ந்த அந்த நல்லோர்கள், நபியை பின்பற்றி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? தங்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால், பதவி ஒப்படைக்கப்பட்டால் அவர்கள் எப்படி நீதத்தோடு இருந்தார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது மக்களிடம் கூறினார்கள், உங்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வழி நடத்துவேன். நான் தவறு செய்தால் என்னை திருத்துவது உங்களுடைய கடமை என்று கூறினார்கள். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை பார்த்து கேட்டார்கள், நான் உங்களிடம் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்கிறேனா என்று கேட்டபோது ஒரு நபித்தோழர் வாளை உருவிக்கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு களத்தின் பக்கமாக வாளை காட்டிக் கொண்டு கூறினார், உமரே, நீங்கள் எங்களிடம் நீதமாக நடக்கவில்லை என்றால் நாங்கள் பேச மாட்டோம், இந்த வாள் தான் உம்முடன் பேசும் என்று சொன்னார்கள். அப்போது நபி, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷமாக சிரித்தார்கள். என் மக்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்க வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அந்த நீதத்தை பார்க்க முடிகிறதா என்று? தான் நீதத்தோடு நடப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்னர்களையும் நீதமாக நடக்குமாறு ஏவினார்கள். அவர்களுக்கு சில சட்டத்திட்டங்களை அவர்கள் போட்டார்கள். எப்படிப்பட்ட சட்டத்திட்டம் தெரியுமா? உயர்ந்த குதிரை, துருக்கி நாட்டு குதிரையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள். அந்த காலத்துல துருக்கி வாகனம், துருக்கி குதிரை தான் விலை உயர்ந்த குதிரையாக இருந்திருக்கும் போல தெரிகிறது. அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, துருக்கியிலிருந்து வரக்கூடிய உயர்ந்த குதிரைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று கவர்னர்களுக்கு கட்டளையிட்டாங்க. அதே போல அழகிய மிருதுவான ஆடைகளை, காஸ்ட்லியான விலை உயர்ந்த ஆடைகளை நீங்கள் அணியக்கூடாது என்று கூறினார்கள். இன்று பார்க்கிறோம், இன்று நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர் ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆடையை போடுகிறார், உயர்ந்த வாகனத்தில் வலம் வருகிறார். இதுதான் இன்றைக்கு ஆட்சி நடக்கக்கூடிய லட்சணம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், மென்மையான உயர்ந்த தரமான ஆடைகளை நீங்கள் அணியக்கூடாது என்று தனக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாட்களுக்கு, கவர்னர்களுக்கு கட்டளையிட்டார்கள். மிருதுவான ரொட்டியை நீங்கள் சாப்பிடக்கூடாது, மிருதுவான ரொட்டியை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று கூறினார்கள். வீட்டு வாசலில் காவலாளிகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. கவர்னர்களுக்கு உமர் ரலியல்லாஹு இட்ட கட்டளை. உங்களுடைய வீட்டு வாசல்ல காவலாளிகளை வைக்க கூடாது. உங்களுடைய வீட்டு வாசல் இரவு பகல் திறந்தே இருக்க வேண்டும். மக்கள் தங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, உங்களை அழைப்பதற்காக எந்நேரம் வந்தாலும் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையிட்டாங்க. அந்த நீதமான, அந்த உண்மையான ஆட்சி அதிகாரத்தை கனவில் கூட இன்று பார்க்க முடியாது. கனவில் கூட பார்க்க முடியாது. அவர்களிடம் கொடுக்கப்பட்ட அந்த அமானத்தை அவர்கள் பேணினார்கள், அதை பாதுகாத்தார்கள். அல்லாஹ்வை மட்டுமே பயந்து வாழ்ந்தார்கள். உலகத்தில் எவருக்கும் அஞ்சாமல் வாழ்ந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். இன்று முஸ்லிம்களை பார்த்து மற்றவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். எங்கே முஸ்லிம்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்களோ, எங்கு முஸ்லிம்கள் ஆட்சியை நிலைநாட்டி விடுவார்களோ என்று பயந்து நடுங்குகிறார்கள். அந்த பயம் நடுக்கம் இருக்க போய்தான் இன்று முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று குறை கூறிக்கொண்டே திரிகிறார்கள். அப்பாவிகளை குற்றவாளியாக ஆக்குகிறார்கள், குற்றவாளிகளை அப்பாவியாக வெளியே திரிய விடுகிறார்கள். அமானிதம் பேணப்படவில்லை இன்று, ஆனால் அன்று அமானிதம் பேணப்பட்டது. இந்த அமானத்து அன்று பேணப்பட்டது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அமானத்தை பேண வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல கஷ்டங்களை கடந்து வந்தவர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் போது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை கூறும் போது இது அழகிய வரலாறு என்று சொல்லுகிறார்.
தன்னுடைய சகோதரர்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றில் தூக்கி எறிந்தார்கள். பிறகு அந்த சகோதரர்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிமையாக விட்டார்கள், அடிமைக்கு விட்டார்கள், விலைக்கு விட்டார்கள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொருவரிடம் சென்று கடைசியில் ஒரு மன்னரிடம் சென்று அந்த மன்னருடைய ஆட்சியில் அங்கு தங்களுடைய சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். பிறகு அந்த மன்னர் அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்க ஆசைப்படுகிறார், அவருக்கு ஒரு பதவியை கொடுக்க ஆசைப்படுகிறார். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எனக்கு விவசாய நிலத்தின் பொறுப்பை எங்களுக்கு கொடுங்கள், விவசாய நிலத்தை என்னிடம் ஒப்படையுங்கள், அதற்கு என்னை கவர்னராக ஆக்குங்கள், அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படையுங்கள், அதை பற்றி நான் நன்கு அறிந்தவன், ஆகவே அதை சரியான முறையில் செயல்படுத்துவேன் என்று கூறி அந்த பொறுப்பை வாங்கி கொண்டார். அந்த அமானத்தை பெற்றுக் கொண்டார். அந்த அமானத்தை பெற்றுக்கொண்டு அவர் நீளமாக, நேர்மையாக, கண்ணியமாக நடந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். பதவிக்கு வரக்கூடியவர்கள், பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் அந்த அமானத்தை பேண வேண்டும். அந்த அமானத்தை பேணி அதை சரியான முறையில் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல ஒருவருக்கு தீர்ப்பு செய்வதற்காக பொறுப்பு கொடுக்கப்பட்டால், ஒருவருக்கு தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அதிலும் அந்த அமானத்தை பேணக்கூடியவர்களாக நீதமாக நடக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கிறிஸ்தவ குழுவினர் ஒரு கூட்டத்தார் வருகிறார்கள். அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், எங்களுடைய பொருட்களை நாங்கள் பங்கு வைப்பதற்கு எங்களுக்குள் பிரச்சனை ஏற்படுகிறது, ஆகவே உங்களிடம் இருக்கக்கூடிய தோழர்களில் ஒருவரை எங்களுக்கு அனுப்புங்கள், அவர் எங்களுடைய பொருட்களை பங்கு வைத்து எங்களுக்கு கொடுக்கட்டும் என்று கிறிஸ்தவ குழுவினர் ஒரு கூட்டத்தார் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுகர் தொழுகைக்கு பிறகு அவர்களை வர சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசைப்படுறாங்க, நீதத்தோடு தீர்ப்பு செய்வதற்கு உண்டான ஒரு பாக்கியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் ஒப்படைக்க மாட்டாங்களா, நாங்க அதை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அவங்க கூட ஆசைப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிஞ்சு, அந்த லுகர் தொழுகை முடிஞ்சு வந்த உடனே அந்த கிறிஸ்தவ குழுவினரும் வந்தாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ உபைதா என்கிற நபி தோழரை அழைத்து, அபூ உபைதாவே இந்த கிறிஸ்தவ மக்களுடன் நீங்கள் செல்லுங்கள், இவர்களது பொருட்களை சரியான முறையில் நீதமாக பங்கு வைத்து கொடுங்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும்போது அந்த மக்கா குறைஷிகள், சிலை வணங்கக்கூடிய அந்த மக்கா குறைஷிகள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் அத்துணை பேர்களும் ஒரு பெரும் கூட்டமாக சேர்ந்து வந்து மதீனாவை தரமட்டமாக்குவதற்காக சுற்றி சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். மதீனாவை சுற்றி எதிரிகள் நின்றார்கள். 10,000க்கும் மேற்பட்ட கூட்டத்தார். மதீனாவை சுற்றிலும் அகழ் தோண்டப்பட்டு மதீனாவுக்குள் பாதுகாப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய கூட்டத்தாரும் இருந்தார்கள். அப்படி இருந்தும் அந்த அகழ் தோண்டப்பட்ட அகழுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டு எதிரிகள் அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிந்து கொண்டே இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்றைய முஸ்லிம்கள் இருந்தார்கள். இன்னொரு பக்கம் அந்த மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் கூட்டத்தாரான பனூ குரைரா என்கிற கூட்டத்தார், இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். எப்படி ஒப்பந்தம் செய்திருந்தார்கள்? முகம்மதே, உங்களையும் உங்களுடைய கூட்டத்தார்களையும் யாராவது தாக்க வந்தால், எதிரிகள் உங்களை அழிக்க வந்தால், உங்களோடு சேர்ந்து நின்று அந்த எதிரிகளை நாங்கள் தாக்குவோம் என்று இந்த பனூ குரைரா கூட்டத்தார், இந்த யூதர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் இப்படி மதீனாவை சுற்றிலும் எதிரிகள் தாக்கக்கூடிய சூழலில் இருக்கும் போது மதீனாவின் உள்ளே இருந்த அந்த பனூ குரைரா என்கிற அந்த கூட்டத்தார் நயவஞ்சகத்தை வெளிப்படுத்தினார்கள். நயவஞ்சகத்தை வெளிப்படுத்தி எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்றால், வெளியே இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு மதீனாவுக்கு உள்ளே இருந்து கொண்டு அந்த யூதர்கள் ஒட்டகங்களில் உணவளித்துக் கொண்டிருந்தார்கள், ஆயுதங்களை சப்ளை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த எதிரிகளை சிதறடிக்க ஓடச் செய்தான், மதீனாவாசிகளை, அந்த மூமின்களை, அந்த முஸ்லிம்களை பாதுகாத்தான். இப்போது அந்த நயவஞ்சகர்களாக வாழ்ந்த அந்த பனூ குரைரா கூட்டத்தாருக்கு தீர்ப்பு செய்ய வேண்டும், அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். யாரை வைத்து தீர்ப்பு செய்வது என்ற நிலை வருகிறது. பனூ குரைரா கூட்டத்தாருக்கும் அன்றைக்கு இருந்த அன்சாரி கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தாருக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு.
அந்த நெருக்கமான தொடர்பு வியாபார ரீதியாக இருந்தது. அவர்களிடம் பெண் எடுத்துக் கொண்டார்கள், அதே போல பெண் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு நெருக்கமாக உறவை பலப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அந்த அன்சாரி முஸ்லிம்களும் அந்த பனு குறைரா கூட்டத்தார்களான யூதர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நெருக்கம் இருந்தது. அப்போ யாரை வைத்து தீர்ப்பு செய்வது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அப்ப யூதர்களை கூப்பிட்டு கேட்டாங்க, நண்பர்களும் உங்களுக்கு யாரை வைத்து உங்களுக்கு தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுகிறீர்கள் என்று சொன்ன போது அன்சாரிகளின் தலைவராக இருக்கக்கூடிய சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புங்கள், அவர் தீர்ப்பு செய்யட்டும் என்று. ஏனென்றால் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக நேசித்தார்கள் அந்த பனு குறைரா கூட்டத்தாரை. அதனால அவங்களுக்கு சாதமாக தீர்ப்பு செய்வாங்க என்று எண்ணிக்கொண்டு சொன்னாங்க. அப்ப அந்த நேரத்துல அன்சாரிகளும் அப்படித்தான் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். சில அன்சாரி தோழர்கள் சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சாதே நீங்க பார்த்து தீர்ப்பு செய்யுங்க, அவங்களோட வியாபார தொடர்புல இருக்கிறோம், அவங்க நம்ம சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, அதனால பார்த்து நமக்கு நெருக்கமாகவே இருக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை பார்த்து நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறான் இந்த அமானத்தை, நான் நீதமாக செயல்படுகிறேனா என்று அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று கூறினார்கள். பிறகு பனு குறைரா கூட்டத்தாரிடம் கேட்டார்கள், நான் செய்கிற தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அவங்க ஏற்றுக்கொள்வேன். நபிகள் கேட்டாங்க, நான் செய்யற தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏற்றுக்கொள்வோம். எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம் சொன்ன உடனே அந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினாங்க, இந்த பனு குறைரா கூட்டத்தார்கள் ஆண்கள் வெட்டப்பட வேண்டும், வெட்டி கொலை செய்யப்பட வேண்டும், பெண்கள் சிறைபிடிக்கப்பட வேண்டும், குழந்தைகள் சிறைபிடிக்கப்பட வேண்டும் என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 7 வானங்களுக்கு மேலே இருந்து தீர்ப்பு செய்ய வேண்டிய தீர்ப்பை, அல்லாஹ் செய்ய வேண்டிய தீர்ப்பை இந்த சாது செய்து விட்டார் என்று கூறினார்கள். சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த போது வானவர்கள் அழுதார்கள். அவர்களை தூக்கி செல்லும் போது வானவர்களும் துணை நின்று அவருடைய ஜனாசாவை தூக்கி சென்றார்கள். நீதியும் நேர்மையும் இப்படி நிலைநாட்டப்பட்டது. உறவுகள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு அமானிதமான பொருள் ஒப்படைக்கப்பட்டால், ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டால், எல்லா விஷயங்களிலும் நேர்மையும் உண்மையும் சத்தியமும் அன்று நிலைநாட்டப்பட்டது. அதே போல் என்றும் நிலைநாட்டப்படும். அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை கொண்டு வாழ்ந்தால் நீதியை நாம் பார்க்கலாம், நேர்மையை நாம் பார்க்கலாம், சத்தியத்தை நாம் பார்க்கலாம். இந்த அமானத்தை நாம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தகுதியற்றவர்களிடம் என்றைக்குமே நாம் பொறுப்பை ஒப்படைக்க கூடாது. அப்துல்லா இப்னு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமர் தன்னுடைய பேரை